நம்ம ஏன் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டே இந்த வீடியோ போடுறோம்னா, நம்ம இப்போ போட்டு தர ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபியூச்சரில் 2 ஃப்ளோர்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெளியே வந்து மார்க்கெட்டில் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர்ஸ்க்கு இப்போவே ஃபவுண்டேஷன் வேணும்னா அமௌண்ட் இவ்வளோ ஆகும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. பேசிக் ரேட்டுக்கே இந்த குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே டூப்ளெக்ஸ்னா வந்து ஸ்கொயர் ரேட்டே வந்து மாறும். உங்களுக்கு இந்த மாடல் ஹவுஸ் கட்டணும்னா ரேட் மாறும். நம்ம வந்து இதே பேசிக் ரேட்டுக்கு இந்த டூப்ளெக்ஸும் பிளான் பண்ணி கட்டி தரும். இன்வெர்ட்டருக்கும் நம்ம ஃபுல் வயரிங் பண்ணிடுவோம், சோலாருக்கும் நம்ம ஃபுல் வயரிங் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் காஸ்ட்குள்ளேயே கவர் ஆகுது. ஸோ இது எல்லாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம போறதே கிடையாது. வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம சென்னை தாழம்பூர் லொக்கேஷனில் இருக்கோம். இது நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே நம்ம வீடு சேனலில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸு, மாடல் ஹவுசஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஏன் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்டே இந்த வீடியோ போடுறோன்னா, குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாகவே குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி தான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டை நம்ம போடுறோம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்தே பார்க்கலாம். இப்போ நம்ம சரண்யா அசோசியேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து மினிமம் 6 to 6.5 ஃபீட் போடுறோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 5 ஃபீட் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் கூறாடுறது வந்து சவுடு மண் போட்டு 5 to 6 days ப்ராப்பராக நம்ம கூறாடுறோம். இதனால என்னன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து இறங்காது. ஆனால் இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குவாலிட்டி தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. அதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் ரேட்டுக்கே இந்த குவாலிட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்னா கூட இந்த குவாலிட்டி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இப்போ பிளான் பண்ணலாம். இப்போ வந்து பட்ஜெட் பத்தலை, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பண்ணுறோம், ஃபியூச்சரில் வந்து பிளான் பண்ணுறோன்னா கூட நம்ம இப்போ போட்டு தர ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபியூச்சரில் 2 ஃப்ளோர்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெளியே வந்து மார்க்கெட்டில் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர்ஸ்க்கு இப்போவே ஃபவுண்டேஷன் வேணும்னா அமௌண்ட் இவ்வளோ ஆகும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. பேசிக் ரேட்டுக்கே இந்த குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ விண்டோஸ் பார்க்குறீங்கன்னா, இந்த விண்டோஸ்க்கு வந்து நம்ம பெல்ட் வந்து ஃபுல் வால்க்கு தந்திருக்கோம். விண்டோஸ்னா அதுக்கு கீழே மட்டும் பெல்ட் தரமாட்டோம், ஃபுல் வால்க்கே பெல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் லிண்டலும் த்ரூ லிண்டல் தான் கொடுக்கும். நம்ம நிறைய இடத்துல கட் லிண்டல் கொடுப்பாங்க. நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து த்ரூ லிண்டல் கொடுக்குறோம். இது விண்டோஸ்க்கு, லாஃப்ட்டுக்கு, சன்ஷேடுக்கு எல்லாமே த்ரூ லிண்டல் தான் கொடுக்குறோம். இப்போ வந்து டூப்ளெக்ஸ் நம்ம இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்க வந்து இந்த கிளைண்ட் வந்து டூப்ளெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையுமே டூப்ளெக்ஸ்னா வந்து ஸ்கொயர் ரேட்டே வந்து மாறும். உங்களுக்கு இந்த மாடல் ஹவுஸ் கட்டணும்னா ரேட் மாறும். நம்ம வந்து இதே பேசிக் ரேட்டுக்கு இந்த டூப்ளெக்ஸும் பிளான் பண்ணி கட்டி தரும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா வந்து 6 inch கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட்லேயே வந்து 5 inch தான் தராங்க. 6 யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போ பண்ணுறது கிடையாது. அது இந்த பேசிக் ரேட்டுக்கு மெயினாக பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க எத்தனை எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இப்போ வெளியே மார்க்கெட்டில் வந்து லிமிட்டட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரானா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஸோ இதே மாதிரியாக இன்வெர்ட்டருக்கும் நம்ம ஃபுல் வயரிங் பண்ணிவிடுவோம், சோலாருக்கும் நம்ம ஃபுல் வயரிங் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் காஸ்ட்குள்ளேயே கவர் ஆகுது. ஸோ இது இதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம போகிறதே கிடையாது. ஸோ திரும்பவும் எதுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணுறோன்னா, குவாலிட்டி தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எலிவேஷனையும் இன்டீரியர் மட்டுமே பார்த்து இன்ஜினியர்ஸ் சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டி பண்ணுறோங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆன்கோயிங்கே போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சைடில் வந்து எலிவேஷன் வந்து நம்ம போடுவோம் பாருங்க. கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு நம்ம வீடு சேனல்லே நம்ம திரும்பவும் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டே நம்ம காட்டுவோம். இப்போ எலிவேஷன்ங்கிறத மட்டுமே வந்து பார்த்துட்டு நிறைய பேர் போகக்கூடாது, குவாலிட்டியை பார்த்து போகணும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளான் பண்ணுறீங்கனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்லேருந்து தருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேர் கேஸ்க்கு போகலாம். ஸ்டேர் கேஸில் பண்ணுறது காட்டுறோம்.
இப்போ நம்ம டெரஸ்க்கு வந்துட்டோம். டெரஸ்ல வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டியூவல் மேட் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வெளியெல்லாம் பார்த்தா சிங்கிள் மேட் போடுறாங்க. இப்போ டியூவல் மேட்டுக்கும் சிங்கிள் மேட்டுக்குமே வந்து 500 kgs நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறதுல டியூவல் மேட் தான் போடுறோம். நம்ம மேட் விரிக்கிறதுமே ஒவ்வொரு இன்ச்சுக்குமே 6 to 7 inch கேப்ல தான் நம்ம விரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மார்க்கெட்ல வந்து 9 inch வரைக்கும் போறாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து கேப்பும் அதிகமா இருக்கும். நம்ம அது மாதிரி பண்றதுல இப்படி பண்றதுல ஸ்ட்ரென்த்னா அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து நான் 2 ரூஃபுக்குமே வந்து 6 inch தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு லைவா நான் வெரிஃபை கூட நான் பண்ணி காட்டுறேன். ஸோ காலமும் பாத்தீங்கன்னா முக்காக்கு முக்காலாம் போடுறாங்க. நம்ம அப்படி ப்ரிஃபரே பண்றது இல்லைங்க, 1க்கு 3 தான் போடுறோம். மேபி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதிகம் தான் படுத்துவோமே தவிர பேசிக்கா 1க்கு 3 கம்மியே ஆகாது. குவாலிட்டி வைஸ் ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். மக்கள் வந்து அதை கட்டிட்டாங்கன்னா நம்ம கோட்டை அதுதான். அவர் ஒர்க் டிராவல்ஸ் வித் யுவர் ஜென்ரேஷன் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா எங்களோட வேலை வந்து உங்களோட வீடு வந்து அடுத்தடுத்து தலைமுறைக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி தரணுங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே. எதுக்காக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் காட்டுறோன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தெரியணும். அதனால தான் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் சைட் விசிட் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிவில், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங் A to Z நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் தாங்க போட்டுட்டு இருக்கோம். இந்த பேசிக் ரேட்டுக்கே. இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா இவ்வளோதான் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. அது போயிட்டே இருக்கும், நம்ம வீடியோ பத்தாது. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணுறீங்க, இல்லை இன்னைக்கே கூட பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சரண்யா அசோசியேட்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். இதே மாதிரி நீட்டாக குவாலிட்டியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் லோன்ஸ் போகிறாங்க. எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸே வந்து நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாவோ ஒரு பிஸ்னஸாவோ பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து ஒரு லோன் போகிறாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வீடை கட்டுறாங்க. அது வந்து அவங்க 35 years லோன் முடியும் போது அந்த வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இப்போ லோ குவாலிட்டியா கட்டணும்னா அவங்களுக்கு 35 years ஒரு லோன் முடிக்கும் போது நிம்மதியா அந்த வீட்டுல உட்கார முடியாது. அதுல வந்து பிளம்பிங் ப்ராப்ளம் வரும், லீக்கேஜ் ஆகும், டைல்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த பிளம்பிங்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது அவர் 35 yearsக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக சரண்யா அசோசியேட்ஸ்க்கு கால் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி ஸ்டைலு. ஸோ இந்த ஸ்டைல் மட்டும் தான் பண்ணுவோம்னா கிடையாதுங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து காரைக்குடி ஸ்டைல் கேட்குறீங்களா பண்ணலாம், கேரளா ஸ்டைல் கேட்குறீங்களா பண்ணலாம், யூரோப்பியன் ஸ்டைல்ஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்கள் பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணி தர முடியும், எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தர முடியுங்கிறது தான் பார்க்குறோம். பிஸ்னஸாக பார்க்காம அது ஒரு வீடு, அங்கே தங்க போகிறாங்கிறதுக்காக ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் என்ன நீட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. நம்ம டீம் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணிடுவோம். அக்ரிமெண்ட்ல என்ன சைன் பண்ணியிருக்கோமோ அதை கண்டிப்பாக அது இருக்கும். அதை தாண்டி நம்ம ப்ளேம் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதையுமே நம்ம வீடு சேனல்ல வந்து நாங்கள் அப்டேட் பண்றோம், நீங்க பாருங்க. ஸோ எனி கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க சரண்யா அசோசியேட்ஸ்க்கு. எல்லாருக்கும் நன்றிங்க.